இந்த டிராஃபிக்கிங் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்லேயே ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா ஒருத்தர் பழகி என்ன பண்ணுவார், ஒரு குழந்தைய லவ் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்லி விடுவார். இல்லை சோசியல் மீடியா மூலிமா ஒருத்தவங்களை மிரட்டி இந்த பார் உன்னை போட்டோவை மார்ஃபிங் பண்ணி, புரியுங்களா, நம்ம உடம்பு இருக்கும், நம்ம ஃபேஸ் இருக்கும், பாடி வேற ஒருத்தவங்களுடைய இருக்கும், மார்ஃபிங் பண்ணுறது. இது மாதிரி நிறையா இன்றைக்கி வந்து குழந்தைகள் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணும்போது அதை என்ன பண்ணுறது, சில பேர் அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள வந்து மிரட்டுறது. நீ நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், நீ வந்து ட்ரெஸ் இல்லாமல் நீ வந்து நிற்கணும், இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் சொல்கிற இடத்துக்கு நீ வரணும், இல்லை வீட்டிலேருந்து எனக்கு வந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும், இல்லை நான் சொல்கிறத நீ கேட்கலன்னா இதை வந்து மீடியாவில் விட்டுருவேன், இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவே லவ் பண்ணி நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி திருப்பூர்லேருந்து அவங்க அழைச்சிட்டு போயிடுறது. சமீபத்தில் நாங்கள் ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணோம். அந்த பொண்ணுக்கு வந்து நேபாள் 16-17 வயசு தான். ஃபேஸ்புக் மூலிமா லவ். அவன் என்ன பண்ணிட்டான், நேபாள்லேருந்தே டிக்கெட்லாம் போட்டு வர வச்சு இங்கே கொண்டு வந்து ட்ரிப்ளிகேனில் வீடு பிடிச்சே தங்க வச்சிட்டான். நேபாள்லேருந்து அந்த குழந்தைய ஃபேஸ்புக் மூலியமாகவே லவ் பண்ணி அது நேபாள்லேருந்து அந்த பொண்ணு வந்து கிளம்பி வந்துருச்சு. அந்த குழந்தைகளை கூட நம்ம சமீபத்தில் நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதெல்லாம் என்ன இதில் வருதுங்க, ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கடைசி டாபிக் டிராஃபிக்கிங். இது வந்து நான் கிராஸ் கட்டிங்னு போட்டிருக்கேன். கிராஸ் கட்டிங்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இந்த டிராஃபிக்கிங் பார்ப்போம். கிராஸ் கட்டிங்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கனாக்கா, சைல்டு லேபர், சைல்டு மேரேஜ், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக்கிங்கிறது ஒரு காமனான ஃபேக்டர். டிராஃபிக்கிங்னா தமிழில் என்னது? கடத்தல். என்னென்ன மாதிரியான என்னென்ன கடத்தல்லாம் இருக்கு? ஆயுத கடத்தல், அப்புறம் ஆயுத கடத்தல், மனித உறுப்புகளை இருக்கிறதுக்காக கடத்துறது, போதைப் பொருள் கடத்தல், குழந்தை கடத்தல். ஸோ இதெல்லாம் விட இந்த குழந்தை கடத்தலுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? ஆயுத கடத்தல், போதைப் பொருள் கடத்தல்லாம் ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள் சார்ந்தது, இல்லைனா ஒரு பணம் சார்ந்தது. உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து 5 கிலோ கஞ்சா வந்து நம்ம கடத்தல் கஞ்சாவை பிடிச்சிருக்கோம். அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள ஆயுதங்களை பிடிச்சிருக்கோம். 2 கோடி ரூபா ஹவாலா பணத்தை மீட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை கடத்தல்னு வரும்போது 10 லட்சம் பெருமானம் உள்ள ஒரு 8 வயது பெண் குழந்தையை காப்பாற்றியிருக்கும். இல்லை 8 லட்ச ரூபா பெருமானம் உள்ள ஒரு 12 வயது ஆண் குழந்தையை கடத்தலேருந்து காப்பாற்றிருக்கும். சொல்ல முடியுமா? தெர் இஸ் நோ வேல்யூ ஃபார் ஹியூமன்ஸ். நமக்கு வேல்யூவே கிடையாது இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி அது வந்து ஒரு கமாடிட்டி மாதிரி ஆயிடுச்சு குழந்தை கடத்தல் அப்படிங்கிறது. இந்த கடத்தல்னால் நம்ம பழைய படத்தில் வர்ற மாதிரி கைவாயெல்லாம் கட்டி டிக்கியில் போட்டு, கார் டிக்கிக்குள்ளே போட்டு கொண்டு போவாங்கள்ல, அதுதான் கடத்தல் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. இந்த கடத்தலுங்கிறடைய டெஃபினிஷன் வந்து வேறு, புரியுதுங்களையா? இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஎன்எஸ், முன்னாடி ஐபிசின்னு இருந்தது இல்லையா, அதுதான் இப்போ வந்து பிஎன்எஸ் செக்ஷன் 143. முன்னாடி 317 இருந்தது, இப்போ வந்து 143ங்கிற செக்ஷன் வந்து டிராஃபிக்கிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஆக்ட் கிடையாது. டிராஃபிக்கிங் என்ன கிடையாது, ஆக்ட் கிடையாது. பிஎன்எஸ்ல ஒரு இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா, இப்போ பாரதிய நியாய சன்ஹிதாவில் 143ல் டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. எது கடத்தல் அப்படின்னா, யார் ஒருவரை மற்றொருவரை இல்லைங்களா, அவர்களை வந்து என்ன பண்ணணும், அவர்களை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன், தமிழ்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஒருத்தரை வந்து என்ன பண்ண பாதிப்புக்கு உள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவரை வந்து வேலைக்கு சேர்ப்பது, ரெக்ரூட்மெண்ட். என்னது ரெக்ரூட்மெண்ட் பேர், வேலைக்கு எடுப்பதோ, டிரான்ஸ்போர்ட், ஹார்பர். ஒரே ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி சொன்னால் நம்ம பண்ணது ஐசிடபிள்யூலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சேலமில் ஒரு கேஸ், முருகனுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மகாராஷ்டிராவிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 பசங்களை வேலைக்கு அழைச்சிட்டு வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் ட்ரெயினில் வந்து சேலம் ஜங்ஷனில் இறங்குறாரு. இறங்கி நடந்து வரும்போது ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணி சந்தேகப்படுறாங்க. என்ன ஒரு ஆள் இருக்க, 4 பசங்க இருக்கான், 5 பசங்க இருக்கான் என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது, ஒருத்தர் இவங்களை கொண்டு போய் சேலம் ஸ்டேஷனில் விட சொன்னார், அங்கே ஒருத்தர் வருவாரான், கூட்டி போயிடுவாரான்னு. ரயில்வே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அது நம்ம ஐசிடபிள்யூ டீம்லாம்
இதில் இன்வால்வ். அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தான் பிடிச்சி விசாரிக்கும் போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. ஆமாம், நான் இந்த பிளாட்ஃபார்மில் தான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு, உள்ளூர்காரு. அவரை கூப்பிடும்போது நான் அந்த மாதிரி நாமக்கல்ல போர்வெல் போடுறதுக்காக நான் அந்த பசங்களை வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ், உடனே என்ன பண்ணுது, பசங்களுக்கெல்லாம் 18 வயசு கீழே இவங்களை என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிராலேருந்து மத்திய பிரதேஷ்லேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, வேலைக்கு எடுத்து அங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சேலத்துக்கு அனுப்புகிறாரு, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாரு, அங்கே ஒருத்தர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அப்போ இது என்னது, இது வந்து என்னது, இதுதான் வந்து குழந்தை கடத்தல். இதில் இப்போ யார் மேலாம் எஃப்ஐஆர் போடணும், இதில் அவங்க ஊரில் ஒருத்தர் அனுப்பி வச்சார்ல, அவர் அக்யூஸ் நம்பர் 1, கூட ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல, அவர் அக்யூஸ் நம்பர் 2, அங்கே சேலம் ஸ்டேஷனில் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்ல, அக்யூஸ் நம்பர் 3, இவங்களை வண்டியில் கூட்டு போகிறதுக்காக ஒரு டிரைவர் ஒருத்தர் வந்தார்ல, அக்யூஸ் நம்பரு 4. இவ்வளோ பேர் மேலே என்ன பண்ணோம், எஃப்ஐஆர் போடணும். ஆனால் எஃப்ஐஆர் போட்டது என்ன ஒருத்தர் மேலே தான், ஓனர் மேலே மட்டும்தான், அவர் மேலே மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. பட் இந்த சட்டப்பிரிவின் படி என்ன பண்ணணும், எல்லாருமே குற்றவாளிகள். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்கிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். புரிஞ்சுங்களா? இப்போ சமீபத்தில் அம்பத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு 3 பெண் குழந்தை 2 ஆண் குழந்தைகளை ரெஸ்கியூ பண்ணோம். அவங்கள இங்கே நம்ம அம்பத்தூரில் ஒரு மேன் பவர் ஏஜென்சிலேருந்து பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வேலைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கெல்லாம் அந்த மேன் பவர் ஏஜென்சி வாங்கி வச்சுக்குது. இவங்க வேலை மட்டும் செய்கிறாங்க. இங்கே காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் வேலை இவங்களுக்கு. ஸோ அது என்னது, கிளியர் கேஸ் ஆஃப் டிராஃபிக்கிங். புரியுதுங்களா? ஒருத்தரை வேலைக்காக நோக்கம் என்னது, அது நோக்கம் என்னது, எக்ஸ்ப்ளாய்டேஷன். அது வந்து லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கலாம். இப்படி இருந்ததுன்னா, நான் சொன்ன மாதிரி இருந்ததுன்னா லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இதையே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கனாக்கா, 2 பெண் குழந்தைகளை ஆசை வார்த்தை கூறி, உனக்கு வந்து நல்ல வேலை இருக்குது, ஒரு மாதத்துக்கு வந்து 20,000 சம்பளம் தரேன், தங்கிறதுக்கு ரூம் தரேன், சாப்பாடு தரேன், சின்ன வேலை தான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு நம்ம பகுதியில் ஒரு மசாஜ் பார்லரில் கொண்டு வேலைக்கு விட்டுருந்தாரு. அங்கே மசாஜ் பார்லர் என்ன பண்ணுறாங்க, அவங்கள செக்ஷுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துல தள்ளுறாங்க. டிராஃபிக்கிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். புரியுதுங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், திருப்பூர்லேருந்து ஒருத்தர் ஒடிசாக்கு ஒரு பொண்ணை ஆசை வார்த்தைக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கொண்டு போய் அங்கே போனால் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தைகள்லாம் இருக்குது. டிராஃபிக்கிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ். இதே மாதிரி ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸில் ஒருத்தர் நல்லா பேசி பழகி, நான் சொல்கிற இடத்துக்கு வரணும்னு அவரை கட்டாயப்படுத்தி அவரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக வர வச்சு பண்ணால் அது என்னது, த்ரூ ஆன்லைன் மூலிமா பண்ணால் அது ஆன்லைன் சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ். புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த இதெல்லாம் வந்து இந்த சட்டப்பிரிவின் கீழே தான் வரும். BNS 143. ஒரு வேளை கிட்னாப் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது, கிட்னாப்பிங்னா அதுவும் கடத்தல் தான். அது பார்த்திங்கன்னா 137 அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவின் கீழே அது புக் பண்ணுவாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த சட்டப்பிரிவெல்லாம் போலீஸ் அவங்க பண்ணிக்க வேண்டியது. நம்ம ஒரு கேஸை பார்த்துட்டோம்னா இதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கணும். வெறுமனே ஒரு சைல்டு லேபராக ரெஸ்கியூ பண்ண போகிறீங்க, மேலோட்டமாக அவன் சைல்டு லேபர்னு பார்த்துட்டு வந்துடக்கூடாது. இந்த குழந்தை எப்படி இங்கே வந்துச்சு, ஜார்க்கண்டில் ஒரு ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு ரிமோட் வில்லேஜிலேருந்து நம்ம இங்கே வந்து பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி வேலைக்கு வந்துச்சு, இல்லைனா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கல் சூளைக்கு எப்படி வேலைக்கு வந்தது. அப்போ இடையில யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அப்படி தானே இல்லைங்களா? யாரும் இல்லாமல் ஒரு 15-16 வயசு குழந்தை எப்படி 2500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி திருவள்ளூரில் இருக்கிற செங்கல் சூளைக்கோ, இல்லை நம்ம பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கோ, அம்பத்தூரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கோ எப்படி வர முடியும்? இப்போ இடையில யாரோ இருக்காங்க இல்லையா? அதுதான் அந்த எலிமெண்ட் தான் யார், அதுதான் யார், டிராஃபிக்கர். அவர் தான் யார், ஏஜென்ட். ஸோ ஆமாம், இந்த குழந்தை எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வில்லேஜஸில் திடீர்னு பையன் அந்த ஊராக இருக்கலாம், பொண்ணு எங்கேருந்தே வந்திருக்கும். உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எப்படி இந்த குழந்தை இங்கே வந்துச்சு, எப்படி அந்த குழந்தையை கொண்டு வந்தான், சந்தேகமாக இருக்க இல்லைங்களா? சில நேரங்களில் அந்த அரேஞ்ச் மேரேஜ் கூட ரகசியமாக பண்ணுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 மணிக்கு கல்யாணம் பண்ணி எங்கேயாவது போயிடுவாங்க, நமக்கே தெரியாது. புரியுதுங்களா? எப்படி இந்த குழந்தை வந்தது, யார் அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்கணும். மேலோட்டமாக பார்த்துடாமல் இது கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்க்கணும். ஸோ வெறுமனையே நான் சொன்ன மாதிரி
ஒரு லேபரோ ஒரு சைல்டு மேரேஜோ மேலோட்டமாக பார்த்துடாம டெப்த்தாக எங்கே நடந்துச்சு, எப்படி இவங்களை தெரியும், இந்த திருமணத்துக்கு எதாவது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். வெறும் 5000 ரூபாய்க்கு ஆகலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க பேரண்ட்ஸ். அப்படியே கூட சம்பவங்கள் கூட இருக்குது. 5000 ரூபா பணம் கொடுத்து ஏற்கனவே 2 கல்யாணம் ஆனவருக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் அந்த பாதிக்கப்படும் சூழலுக்குரிய சிறுமியை கூட உங்களுக்கு தகவல் சொல்லலாம். அது மாதிரியான தகவல்களும் வந்திருக்கு. என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற குழந்தைகளை நம்ம மீட்டெடுத்து என்ன பண்ணணும், நம்ம அந்த குழந்தைகள் நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் மேக்கர். அந்த குழந்தையை வச்சுட்டு என்ன பண்ணலாம், நம்ம இந்த கிராமம் முழுக்க என்ன பண்ணலாம், குழந்தை திருமணங்களை வந்து அவேர்னஸ் பண்ணலாம். அது மாதிரியான நிறைய அவார்டு வந்து நம்ம குழந்தை திருமணத்தால் தடுத்து நிறுத்தப்பட்ட குழந்தைகள் வந்து திருமணத்தை தடுத்ததற்காக வந்து பார்த்திங்கனாக்கா அமெரிக்காவில் போய் அவார்டுலாம் வந்து நம்ம நிறுவனத்தின் சார்பாக வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் பண்ணணும். நம்ம வந்து வெறுமனே அன்றைக்கி போனால் அந்த வேலை முடிஞ்சுன்னு விட்டுறாமல் தொடர்ச்சியான ஃபாலோ அப் நம்ம வந்து பண்ணணும். அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்குது, எங்கே போகுது. நான் உங்களோட சொன்னேன், ஆடு மேய்க்கிற பையன் 4 வருஷம் ஆச்சு, கோவிட் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. அவன் 9th முடிச்சு 10th முடிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போது பாலிடெக்னிக் இந்த வருஷம் முடிக்க போகிறார், இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிக்க போகிறார். ஸோ அந்த ட்ராக் வந்து அந்த ஃபாலோ அப் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். ஓகே, இப்போது நம்ம அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் செஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கான டார்கெட்ஸ், நம்மளுடைய இலக்கு என்ன, ஒருத்தரும் எவ்வளவு என்னென்ன விஷயங்களை பண்ணணும், என்னென்ன நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் மாவட்டத்துக்கு நம்பர்ஸும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் இன்டர்வென்ஷன் அதில் இண்டிகேட்டர்ஸ் ஒரு 13 இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13 இண்டிகேட்டர்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணியிருக்கோம், அதற்கு என்னன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வேணும். வேலை செஞ்சுருக்கோன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் நமக்கு என்ன வேணும், ப்ரூஃப் வேணும், டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு. இதில் முதல் இண்டிகேட்டர் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் வில்லேஜஸ் டு பி இன்டர்வென்ட்னு இருக்குது. சார் நமக்கு நம்பர் ஆஃப் வில்லேஜா கிராம பஞ்சாயத்தா? வில்லேஜ் தானா, கிராம பஞ்சாயத்து கிடையாது, கிராம பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து. நம்ம எத்தனை வில்லேஜஸில் ஒர்க் பண்ணுறோங்கிற நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 50 இருக்குது. ஒரு சில மாவட்டங்களுக்கு 100, சேலம் மாவட்டத்துக்கு 200 இருக்குது, சில மாவட்டங்களுக்கு 50 இருக்குது. ஸோ உங்களுக்கு எத்தனை வில்லேஜஸ்ன்னு பார்த்துக்கோங்க. நம்ம அந்த வில்லேஜஸில் வேலை செய்கிறோன்னா நமக்கு அடிப்படையாக என்ன தேவை, அந்த வில்லேஜை பற்றின ஒரு ப்ரொஃபைல் வேணும். ஒரு பக்கம் ப்ரொஃபைல் என்ன பண்ணலாம், நீங்கள் கலெக்ட் பண்ணலாம், ஒரு பக்கம் கலெக்ட் பண்ணலாம். யார்கிட்ட கலெக்ட் பண்ணுறோம், ஒன்று விஏஓ கிட்டோ பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ அந்த வில்லேஜை பற்றின ப்ரொஃபைலை வந்து நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்புறம் ரெக்கார்ட்ஸ், என்ன ரெக்கார்ட்ஸ் வாங்கலாம், ஸ்கூலில் வந்து இவ்வளோ அந்த வில்லேஜில் ஸ்கூல் இருந்ததுன்னா எத்தனை குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அட்டண்டன்ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம அட்டண்டன்ஸ் ஷீட்டை வந்து அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பஞ்சாயத்தில் வச்சுருந்தாங்கன்னா கிராம பதிவேடில் எவ்வளோ ஆண் பெண் மக்கள் தொகை எவ்வளோ வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத வாங்கலாம். அப்புறம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் கிட்ட அவங்க பிலோ 5 year சில்ட்ரன் அவங்க வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்டேருந்து அந்த ரெக்கார்டை வாங்கலாம். வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் கிட்டேருந்து ஒரு ரெக்கார்டு வாங்கலாம். யாரெல்லாம் வந்து இப்போ கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க, வளரும் பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கலாம். இதை தாண்டி நீங்கள் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்க இல்லையா? நீங்கள் அவங்கள சந்தித்து பேசுகிறீங்க, இல்லை அவங்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு 15 நிமிஷம் ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸு, ஒரு ஸ்கூல் டீச்சரு, ஒரு அங்கன்வாடி டீச்சரு, இல்லைனா ஒரு ஸ்கூல் டீச்சரு எஸ்எம்சியோட ஒரு 10 நிமிஷம் பேசுகிறீங்க அப்படின்னா அதை கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ, ஒரு ரெக்கார்டு. அது இல்லாமல் நான் சொன்ன இந்த விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த காப்பீஸை வாங்கி முடிஞ்சால் அது ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கூல் இருந்துச்சுன்னா ஸ்கூல் ஒரு சீல் ஒன்று போட்டு அதை நம்ம வந்து என்க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் வில்லேஜ் ப்ரொஃபைலுக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ். இதுதான் என்னது, விஎல்சிபிசி. விஎல்சிபிஸ்னால் இப்போ என்ன சொல்கிறோம், நம்ம சைல்டு வெல்ஃபேர் ப்ரொடெக்ஷன் கமிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். உங்கள் கிராமங்களில் அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபார்மேஷன், அந்த ஆர்டர் ரெசொல்யூஷன் ஏதாவது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கூட்டம் நடத்தியிருப்பாங்க. கடைசியாக எப்போ கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தினுடைய ரெசொல்யூஷன் தீர்மான காப்பி ஒன்று வாங்கிக்கலாம். யாரெல்லாம் மெம்பர்ஸ், லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த விஎல்சிபிசியில் யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வாங்கிக்கலாம். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க கடைசியாக நடந்த கூட்டத்தில் அந்த அட்டண்டன்ஸு ரிஜிஸ்டர் வந்து வாங்கிக்கலாம். அதுலேருந்து நமக்கு 2 விஷயம் தெரிய வரும். ஏன்னா இந்த கூட்டம் வந்து ரெகுலராக நடக்குதா இல்லையாங்கிறது தெரிய வந்துடும். லாஸ்ட் மினிட் பண்ணலாம், கூட்டமே போன வருஷம் நடந்ததுன்னா சரி இதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியிருக்கோம். இல்லை இவங்கெல்லாம் மெம்பர்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கே தெரியல நான் அதில் மெம்பரான்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே விஎல்சிபிசியே ஃபார்மேஷனில் இல்லை, நம்ம திரும்பி என்ன பண்ணணும், அதை ரிவைவ் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்கிறதுக்கு
நம்ம என்ன பண்ணணும், இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னொரு பக்கம் நமக்கு ரெக்கார்ட்ஸ் இது இருக்குது. கடைசியாக போன வருஷம் தான் கூட்டம் நடந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெகுலராக குவார்ட்டர்லி மீட்டிங் நடக்குது, மந்த்லி மீட்டிங் நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணலாம். அடுத்தடுத்த கூட்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மினிட்ஸ் எழுதுவீங்க, அந்த ரெசல்யூஷன் எழுதுவீங்க, கையெழுத்து வாங்குவீங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம் பிஎல்சிபிசி பொறுத்த வரைக்கும். மூணாவது, சைல்ட் மேரேஜஸ் ப்ரொப்போஸ்ட் ஆர் ஸ்டாப்ட், இல்லையா ப்ரிவென்டட் ஆர் ஸ்டாப்டுன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அது வந்து எப்படி இருக்கலாம், வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டாக இருந்ததுன்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இல்லை ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய ஓன் ரிலேஷன்ஷிப்பில் சைல்ட் லைன்லேயோ இல்லை டிசிபிஓலையோ இல்லை டிஎஸ்டபிள்யூலையோ வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வாங்குறது. இல்லை தெரிஞ்சு நீங்கள் அப்புறம் தான் இன்டர்வென்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன சொல்லலாம் அவங்கள, நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஒரு புகாராக எழுதி கொடுங்க அப்படிங்கிறத வாங்கலாம். இல்லை நீங்கள் அண்டர்டேக்கிங் வாங்குவீங்க இல்லைங்களா, இந்த திருமணத்தை வந்து 18 வயசு நிறைவடைகிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கி, அது ஒரு ரெக்கார்டு. ஒருவேளை திருமணம் நடந்திருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபு, இன்விடேஷன் கார்டு, குழந்தையோட ஏஜ் ப்ரூஃபு, ஆதார் கார்டு, இதெல்லாம் வாங்கி வைக்கணும். இல்லை ஒரு வல்னரபிள் ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு 3-4 பெண் குழந்தைகள் இருக்குது, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க ஸ்கூலுக்கும் போகாமல் இருக்குது, கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஃபுல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த குடும்பங்களை அனுப்பி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அண்டர்டேக்கிங் வாங்கணும். என்னுடைய பெண் குழந்தைக்கு 18 வயசு நிறைவடைய வரையும் நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். அது கூட என்ன, அது வந்து ப்ரிவென்டட், சைல்ட் மேரேஜ் ப்ரிவென்டட். ஒன்று கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறது, இன்னொன்று நீங்கள் உங்களுடைய வல்னரபிலிட்டி மேப்பிங்கில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஃபேமிலியிலேருந்து ஒரு அண்டர்டேக்கிங் வாங்குறது. அதுக்கான ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம ICWL இருக்கும், அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து சைல்டு மேரேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, குழந்தைகிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. கல்யாணம் நடக்குன்னு தெரிய வந்ததுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட 18 வயசு ஆகிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த குழந்தைய CWCயில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா CWC ஆர்டர், எந்த CWCயில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு CWC ஆர்டர் கொடுப்பாங்க, அந்த CWC ஆர்டர் நம்ம வந்து வாங்கணும். அப்புறம் சைல்டு மேரேஜ் ஃபாலோ அப் இல்லையா, சைல்டு மேரேஜ் அந்த குழந்தைக்கு 16 தான் ஆகுது, கல்யாணத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுறீங்க. அப்புறம் உங்களுடைய ஃபாலோ அப் விசிட் ரிப்போர்ட் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுறீங்கன்னா, இந்த டேட்டில் இந்த தேதியில் அந்த குடும்பத்தை போய் பார்த்தேன் பேசினேன் அப்படின்னு உங்களுடைய ரிப்போர்ட்டு, ஒரு ஃபோட்டோ, இந்த டேட்டில் பார்த்தேன், ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை பார்க்குறேன், இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை பார்க்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட்டு. அந்த குழந்தைய ஒரு வேளை நீங்கள் ஸ்கூலில் என்ரோல் பண்ணியிருக்கீங்க, கல்யாணம் பண்ணுறதுக்காக நிறுத்தி வச்சுருந்தாங்க, மறுபடியும் நீங்கள் ஸ்கூலில் என்ரோல் பண்ணிட்டீங்க, ரீஎன்ரோல் பண்ணிட்டீங்க, அப்போது அட்மிஷன் பண்ணதுக்கான கார்டு, அட்மிஷன் இந்த ஸ்கூலில் மறுபடியும் அட்மிஷன் பண்ணிட்டேன், ஒரு வேளை அது அட்மிஷன் கார்டாக இருக்கலாம். இல்லை நீங்களே ஸ்கூல் டீச்சருக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாம், இந்த குழந்தைக்கு வந்து அட்மிஷன் கொடுங்க, 7ஆம் வகுப்பில் கொடுங்க, 8ஆம் வகுப்பில் கொடுங்கன்னு ஒரு அட்மிஷன் கொடுத்துருக்கலாம். அந்த அட்மிஷன் கார்டை நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். இல்லை அந்த குழந்தை மறுபடியும் ஸ்கூல் போனதுக்கான ஒரு ஐடி ப்ரூஃபு, அது யூனிஃபார்மோட நீங்கள் போய் ஸ்கூலில் முதல் நாள் விடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, இல்லைனாக்கா ஸ்கூல் போனது ஒரு வாரமாக தொடர்ந்து ஸ்கூல் போயிடுச்சு நான் என்ரோல் பண்ணதுலேருந்து அந்த அட்டெண்டன்ஸுடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, புரியுதுங்க இல்லையா, அது வந்து ஃபாலோ அப்பில் நம்ம வச்சுக்கணும். அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்கூல் ஆர் அட் ரிஸ்க் சில்ட்ரன் ஐடென்டிஃபைடு, பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா ஒன்று குழந்தை, அந்த குழந்தையினுடைய அந்த ஏஜ் ப்ரூஃப், எந்த 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 ஏஜ், அதுக்கப்புறம் எந்த கிளாஸில் அது ஸ்கூலுக்கு போகாமல் இருக்குது, எவ்வளோ மாதமாக போகாமல் இருக்குது, அது நம்ம எங்கே வாங்க முடியும், ஸ்கூலில் வாங்க முடியும். பாருங்கள், கடந்த ஜூன் மாதத்துலேருந்தே அந்த குழந்தை ஸ்கூல் ஆரம்பித்ததுலேருந்தே வரலை, ஸ்கூலில் ஆப்சண்ட்டாக இருக்கான் அப்படின்னு ஸ்கூல் அட்மிஷன் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மறுபடியும் ஸ்கூலில் சேர்த்துட்டோமா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்கூலில் சேர்த்துட்டா அதே மாதிரி ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து அட்மிஷன் கார்டு, அட்மிஷன் டாக்குமெண்ட், ஏதோ ஒரு அட்மிஷன் டாக்குமெண்ட் வாங்கணும். இல்லை ஸ்கூல் அட்மிஷன் போடல, அவனுக்கு படிக்கவே இஷ்டம் இல்லைங்க, அவன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிறான், சரி நான் வந்து ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் சேர்த்துருக்கேன், ஏதாவது ஒரு ஒகேஷனல் ட்ரைனிங் சேர்த்துருக்கேன், ஒரு ஐடிஐயில் சேர்த்துருக்கேன், இல்லை பெண் குழந்தையாக இருக்குது ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரு டெய்லரிங் கோர்ஸ் சேர்த்துருக்கேன்னா அதற்கான அட்மிஷன் ப்ரூஃப் அதை நம்ம வந்து வாங்கிக்கணும். அப்புறம் அந்த குழந்தைய ஏதாவது ஒரு ஸ்கீமில் லிங்க் பண்ணியிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த குழந்தைய சிங்கிள் பேரண்ட் சைல்டு, 4-5 குழந்தைங்க இருக்குது, சிங்கிள் பேரண்ட் சைல்டு, அதனாலே அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகலை அப்படிங்கும்போது நமக்கு வந்து மிஷன் வத்சல்யா அப்படின்னு ஒரு ஸ்கீமு டிசிபிஓவில் இருக்குது. அது முன்னாடி அதுக்கு பேர் வந்து ICPSன்னு பேர், என்னங்களா, இப்போ வந்து மிஷன் வத்சல்யான்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பெனிஃபிட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அன்பு கரங்கள்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, தெரியுமா, அன்பு கரங்கள்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமில் அந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ரோல் பண்ணியிருந்தா +2 முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் அதுக்கு ஒரு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இல்லை ஏதாவது ஸ்கீமில் என்ரோல் பண்ணியிருந்தால் அதற்கான ப்ரூஃப், எது பண்ணாலும் என்ன வேணும் நமக்கு, டாக்குமெண்ட்ஸ் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்களா, அடுத்தது என்ன இருக்குது நமக்கு,
வல்னரபிள் ஃபேமிலிஸ் இண்டிவிஜுவல்ஸ் லிங்க்ட் வித் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். முதல்ல நமக்கு யாரெல்லாம் வல்னரபிள் ஃபேமிலிஸ்ன்னு நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அந்த லிஸ்ட்டை வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அசிஸ்டன்ஸு தேவை இருக்காது. சில பேர் ஒரு குடும்பத்துக்கு ரேஷன் கார்டே இருந்திருக்காது, புரியுதுங்களா? அவங்களுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒருவேளை அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா விடோவாக இருந்திருப்பாங்க, என்ன பண்ணிருக்கலாம், நம்ம விடோ பென்ஷன் நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம். இப்போ 125 நாள் வேலையா இல்லையா, முன்னாடி 100 நாள், இப்போ 125 நாள் வேலை திட்டத்தில் சேர்த்து விட்டுருக்கீங்க, அது கூட நம்ம என்ன பண்ணலாம், வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்க குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர், ஒரு டெய்லராக இருக்கார், ஒரு மெக்கானிக்காக இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஈஸ்ரம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, ஒரு ஃப்ரீ ஸ்கீம் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணி அந்த கார்டு வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. முன்னாடி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குங்கிறத நம்ம அதில் வந்து தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? அந்த ஸ்கீமில் என்ரோல் பண்ணிங்கன்னா அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மு, ஐடி கார்டு என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து அதில் நம்ம வாங்கிக்கணும். அடுத்தது என்ன இருக்குது, நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ரிலீஜியஸ் பிளேசஸ். இது என்ன அர்த்தம், இது நோட்டீஸ் போர்டு அவுட் சைடு ரிலீஜியஸ் பிளேசஸ்னால், உதாரணத்துக்கு இந்த இந்த கோயிலிலோ இல்லை இந்த மசூதியிலோ பார்த்தீங்கன்னாக்கா 18 வயது நிறைவடையாத பெண்ணுக்கோ 21 வயது நிறைவடையாத ஆணுக்கோ திருமணம் செய்து வைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு போர்டு வைக்கிறாங்க. ஒரு போர்டு வைக்கணும், புரியுதுங்களா? ஒவ்வொரு ரிலீஜியஸ் பிளேஸ்லேயும் வைக்கணும், மசூதியில் வைக்கணும், சர்ச்சில் வைக்கணும், கோயிலில் வைக்கணும், புரியுதுங்களா? ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திடீர்னு போயிட்டு ஒரு போர்டை வச்சிட முடியாது இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பர்மிஷன் வாங்கணும் இல்லைங்களா? அந்த பர்மிஷனுக்கு ஒரு லெட்டர் நம்ம கொடுக்கணும் இல்லையா, ரிட்டனா அந்த லெட்டருடைய காப்பி யாருக்கு கொடுத்தீங்க, என்னைக்கு கொடுத்தீங்க, எது சம்மந்தமாக கொடுத்தீங்க, அதில் அந்த கண்டென்ட்டில் நீங்கள் எழுதிங்க, இதை மாதிரி போர்டை இங்கே நாங்கள் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பர்மிஷன் லெட்டர் ஒன்று வச்சுக்கணும். போர்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோவை நம்ம வந்து வைக்கணும், புரியுதுங்களா? இது அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அடுத்தது பிளட்ஜஸ் பை ஃபெய்த் லீடர்ஸ், ரிலீஜியஸ் லீடர்ஸ். பிளட்ஜுனா உறுதிமொழி இல்லைங்களா? குழந்தை திருமணத்திற்கு எதிராக உறுதிமொழி எடுத்தல், குழந்தை தொழிலாளருக்கு எதிராக உறுதிமொழி எடுத்தல் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த பிளட்ஜு வந்து என்ன பண்ணலாம், ஒரு குழுவாக நின்று ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லைனா இண்டிவிஜுவல் பிளட்ஜுன்னு ஒன்று இருக்குது, என்ன பண்ணலாம், அந்த இண்டிவிஜுவல் பிளட்ஜில் அதில் இருக்கும், அந்த உறுதிமொழி இருக்கும், அதில் அந்த யார் அந்த ரிலீஜியஸ் அந்த மதத்தை தொடர்புடைய அந்த தலைவரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊர் தலைவரோ அதில் என்ன பண்ணலாம், பேர் எழுதி கையெழுத்து போடுவோம். அதுக்கு பேர் என்னது, இண்டிவிஜுவல் பிளட்ஜ். ஒரு குரூப்பாக எடுத்திங்கனாக்கா அதனுடைய ஃபோட்டோ, யாரெல்லாம் பிளட்ஜ் எடுத்தாங்கன்னு ஒரு அட்டண்டன்ஸ் மீட்டிங், அதனுடைய ஒரு அட்டண்டன்ஸு, ஒரு ஈவெண்ட்டாக நடத்துகிறீங்க, அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, ஒரு அரை நாள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறீங்க, அதில் ஒரு பிளட்ஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் இது மாதிரி ஒரு இன்விடேஷன் இருக்கும், லாஸ்ட்டில் போட்டிருப்பீங்க ஓத் டேக்கிங் இல்லைனா பிளட்ஜ் டேக்கிங் அப்படிங்கிற அந்த இன்விடேஷன் கார்டு, ஒரு ஃபோட்டோகிராஃபு, யாரெல்லாம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்களோ அந்த மீட்டிங் அட்டண்டன்ஸு அதில் நம்ம ஒன்று வச்சிடணும். அடுத்தது என்ன இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஐடென்டிஃபைடு த்ரூ ஆன்லைன் டிஜிட்டல் மீன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் டீட்டெயில்ஸு, இல்லை சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் வந்ததுன்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு, நம்ம இன்டர்வியூ பண்ணுறோம்னா அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸு. அதுக்கப்புறம் ஒருவேளை அந்த சைல்டை நம்ம பார்த்து பேசியிருந்து சிடபிள்யூசியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா சிடபிள்யூசி ஆர்டர். ஒருவேளை அந்த அஃபென்ஸை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆகிருந்துச்சுனாக்கா கம்ப்ளைண்ட் காப்பி, எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் காப்பி, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த ஆன்லைன் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் த்ரூ ஆன்லைன் அண்ட் டிஜிட்டல் மீன்ஸு. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆஃப் டிராஃபிக்கிங் ஆஃப் கேர்ள்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓவராலாக 95, பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 445 இருக்குது. கிட்டத்தட்ட 540ன்னு நினைக்கிறேன் டோட்டல், சரிங்களா? இப்போது இந்த மாதிரி டிராஃபிக்கிங் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம், நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருப்போம் இல்லையா? அப்போது ஒரு ரெஸ்கியூ மெமோ, ஸ்டேஷனில் ரெஸ்கியூ மெமோ வாங்கியிருப்போம். நேற்று நம்ம ரெஸ்கியூ பண்ணோம், ஜிஆர்பியில் ஒரு மெமோ வாங்கணும், அந்த ரெஸ்கியூ மெமோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம், எஃப்ஐஆர் போட்டிருந்தோம்னா எஃப்ஐஆருடைய கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சிடபிள்யூசியில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம்னா சிடபிள்யூசியுடைய ஆர்டர், அப்புறம் குழந்தையினுடைய ஏஜ் ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, ஐடி ப்ரூஃபு, ஆதார் கார்டு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு ஏதாவது ரீஹாபிலிட்டேஷன் பண்ணியிருந்தோம்னு வச்சுங்க. ஒரு வேளை அந்த குழந்தைக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ரீஹாபிலிட்டேஷன், நான் சொன்ன மாதிரி ஒரு 30,000, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 15,000, 45,000 டெபாசிட் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான ஆர்டர் ஒன்று லேபர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், அந்த காப்பியை நம்ம வாங்கி என்க்ளோஸ் பண்ணணும். இது சைல்டு டிராஃபிக்கிங்கில் இது வந்து லேபராக இருக்கா, செக்ஷுவல் அப்யூஸா, சைல்டு மேரேஜா,
எது இருந்தாலும் நமக்கு மினிமமாக என்ன இருக்கணும், ரெஸ்கியூ மெமோ, கம்ப்ளைண்ட் காப்பி, எஃப்ஐஆர் போட்டிருந்தா எஃப்ஐஆர் காப்பி, சிடபிள்யூசியில் ரிலீஸ் பண்ணியிருந்தா சிடபிள்யூசி ஆர்டர், மினிமம் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், அது ஒரு கேஸாகவே கன்சிடர் பண்ண முடியும் நம்ம. புரியுதுங்களையா? அது பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் சைல்ட் டிராஃபிக்கிங் கேஸஸ் டு பி ஃபாலோ அப் ஃபார் லீகல் இன்டர்வென்ஷன். லீகல் இன்டர்வென்ஷன் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐஆர் ஒரு லீகல் இன்டர்வென்ஷன், அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும். எஃப்ஐஆர் போட்டாச்சு, அதோட நம்ம அந்த கேஸை மறந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க தேவையில்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய டீம் இருக்காங்க இல்லையா, டிசிபிஓ, சிடபிள்யூசி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க கிட்ட கேட்கணும், இந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சா, கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் போட்டாச்சா, அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணியாச்சா, இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சா, தீர்ப்பு என்னவா வந்திருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு டிராஃபிக்கிங் கேஸில் தீர்ப்பு வந்து அக்யூஸ்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்சோ கேஸில் 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்கலாம், காம்பன்சேஷன் கொடுத்துருக்கலாம். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும். புரியுதுங்களா? ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும். தீர்ப்பு வந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் காப்பியை ஆன்லைனில் கூட டவுன்லோட் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு அது தெரியணும் இல்லையா, அது எப்போ தெரியும், நமக்கு ஃபாலோ பண்ணால் தான் தெரியும். அதில் எஃப்ஐஆர் போட்டு மறந்துட்டிங்கன்னா அது தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து வச்சுக்கணும், ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் காப்பீஸ் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக இருக்கிறது ரக்ஷக் ஒர்க் ஷாப். ரக்ஷக் ஒர்க் ஷாப்னா கேள்விப்பட்டீங்களா? அப்படி ஒரு பேர் தெரியும். சரி, ரக்ஷக் ஒர்க் ஷாப்னா எத்தனை போட்டிருக்கோம், இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 2 ஒர்க் ஷாப் போட்டிருக்கோம். ரக்ஷக் ஒர்க் ஷாப்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக நம்ம அந்த சர்வைவர்ஸ் இருக்காங்களே, சைல்டு மேரேஜ் விக்டிமாக இருக்கலாம், பாக்ஸோ விக்டிமாக இருக்கலாம், சைல்டு லேபர் விக்டிமாக இருக்கலாம், அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு நம்ம பேசுகிறோம் இல்லையா, சைல்டு மேரேஜ், சைல்டு லேபர், சைல்டு டிராஃபிக்கிங், அதை பற்றியே பேசக்கூடாது. ஒரு கெட் டுகெதர். அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கிரையான்ஸ் கொடுத்து படம் வரையின்னு சொல்கிறோம், ஒரு பாட்டு பாடுன்னு சொல்கிறோம், ஒரு ஏதாவது ஒரு நாடகம் நடின்னு சொல்கிறோம், உங்களுடைய தனித்திறமை ஒரு டான்ஸ் ஆடுன்னு சொல்கிறோம். அங்கே எதை பற்றி பேச மாட்டோம், நம்ம இந்த டாப்பிக்கை பற்றியே பேச மாட்டோம். இது வந்து ஒரு ரக்ஷக் ஒர்க் ஷாப்பு சர்வைவர்ஸ்க்காக. சர்வைவர்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி, சர்வைவ்னா விக்டிம்ஸாக அவங்க ஃபேமிலியும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறையா அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு ஆஃப் அ டே, அதுலேருந்து அவங்க விடுபட்டு மகிழ்ச்சியாக தன்னுடைய நாளை கழிப்பதற்காக ஒரு ஒர்க் ஷாப். குறைஞ்சது ஒரு 20லேருந்து ஒரு 30 பேராவது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு நமக்கு வேணும், குழந்தைகள் மற்றும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து. இது நீங்கள் ஆண்டுக்கு எத்தனை பண்ணணும், 2 பண்ணணும். புரியுங்களா? நீங்கள் இப்போலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்து யார் யாரெல்லாம் உங்களுடைய இலக்கு மக்கள் யாரெல்லாம் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் என்ன பண்ணிடணும், ஒரு நாள் இது மாதிரி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய ஹால் இருந்தால் போதும், கூப்பிட்டு காலையில் நல்ல இது மாதிரி ஒரு போண்டா சட்னி வச்ச போண்டா கொடுத்து, டீ காஃபி கொடுத்து, மதியானம் ஒரு லஞ்ச் கொடுத்து, ஒரு கிரேயன்ஸ்லாம் கொடுத்து, பாட்டு டான்ஸு அதெல்லாம் பேச வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறோம். அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ரக்ஷக் ஒர்க் ஷாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது. இது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மந்த்லி ரிப்போர்ட்ஸ் இருக்கும், உங்களுடைய கேஸ் ரிஜிஸ்டர்ஸ், ஒவ்வொரு கேஸுக்கும் என்ன பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு பேச்சு விட்டு வச்சுருங்க, 2வது ஃபாலோஅப் எப்போ பண்ணீங்க, 3rd ஃபாலோஅப் என்ன பண்ணீங்க, 4th ஃபாலோஅப் என்ன பண்ணீங்க, 5th ஃபாலோஅப் என்ன பண்ணீங்க. அது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இயர் எண்டு வரும்போது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு இருக்கும். நான் வந்து என்னுடைய முதல் நாள் வேலையில் இந்த குழந்தையை நான் பார்த்தேன். ஒரு ஆண்டு முடியும் போது இந்த குழந்தை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10th முடிச்சு ஒரு 80% மார்க் வாங்கி பாஸ் ஆகிடுச்சு. இல்லை என்னால் ஒரு குழந்தை வந்து நர்சிங் கிளாஸ் போயிடுச்சு. ஒரு போக்சோலேருந்து ஒரு மீட்ட குழந்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிடுச்சு. ஒரு போக்சோவில் ஒரு விக்டிம்க்கு நான் வந்து 5 லட்சம் ரூபாய் கோர்ட்டு மூலிமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து அதுக்கு வந்து நான் வந்து காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கேன். அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்கணும். இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்காமல் உங்களுடைய நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் என்ன பண்ண முடியும், அவங்க அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும். ஏன்னா மீடியாவில் நாளைக்கு மீடியா கவரேஜ் வரும். மீடியாவில் கவரேஜ் வரும்போது இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். இல்லையா? நீங்கள் சின்னதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது சின்ன விஷயமாகவே இருக்காது. சின்னதோ பெருசோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதை என்ன பண்ணுவாங்க, அது வந்து சக்ஸஸ் ஸ்டோரியாக பண்ணணுமா, அதை வந்து நம்ம மீடியா கொண்டு வரணுமாங்கிறத அவங்க அதை வந்து முடிவு பண்ணிப்பாங்க. சரிங்களா? அப்போது குழந்தைகள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சால் நம்ம சார் ஒரு கன்சென்ட் ஃபார்ம் கூட நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தைகளுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு போக்சோ விக்டிமில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன பண்ணோம், ஒரு கன்சென்ட் ஃபார்ம் நான் உங்களை ஒரு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இதை வெளியில் யாருக்கும் நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம், எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இது நான் சொன்னது மினிமம் டாக்குமெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு கூட நான் விட்டு போயிருக்கலாம், வேறு ஏதாவது இருந்ததுன்னா அரியரன் சார் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.